இதுவரை அறிவார்ந்த மதத்தினுடைய முதல் டைமென்ஷன் ஆகிய முதல் பரிணாமமாகிய கோட்பாடு பற்றி சொன்னோம். இப்பொழுது அதில் அடுத்த டைமென்ஷன் ஆகிய அறக்கோட்பாடு பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும். எது நியாயம் எது அநியாயம் என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். இதை சொல்லும் பொழுது பலர் கேட்பார்கள், இத்தனை காலமாக அறிவு தோன்றிய காலம் வரை இன்று வரை இன்னும் பல வகையான மதங்களுடைய கொள்கையிலேயே ஈடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட 75% மக்கள். அவர்களுக்கெல்லாம் இறையச்சத்தின் காரணமாக ஃபியர் இஸ் த பிகினிங், ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம் என்று சொல்வது போல அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் தான் நியாயமும் நேர்மையும் நடந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அந்த கடவுளை பற்றியே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த கடவுளை பற்றி கவலைப்படாத நிலைக்கு நல்ல ஒரே ஒரு வார்த்தை இறை விடு நிலை. இறைவனை நாம் மறுக்கவும் இல்லை, இருக்கிறார் என்று வலியுறுத்தி சொல்லவும் இல்லை. அவரை இல்லாமலே நாம் மனித வாழ்க்கையை, மனித அறத்தை, இந்த மண்ணுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் மனித சமுதாயமே உருவாக்கி நிலைநிறுத்திவிடும் என்பதுதான். இதற்காக எந்த எக்ஸ்டர்னல் சூப்பர் பவரும் தேவையில்லை என்பதுதான் இந்த அறிவார்ந்த மதத்தினுடைய நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது இதை வைத்துக்கொண்டு எப்படி சட்டம், ஒழுங்கு, நேர்மை, நியாயம் எல்லாம் எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கலாம். இது சரியான கேள்விதான். அதற்கு நான் ஒரு பதில் சொல்லுகின்றேன். நீங்கள் தெரியும், உங்களுக்கு தேவையான தகவல் எது வேண்டுமென்றால் கூகுளில் போய் பார்க்கலாம். இத்தகைய மத நம்பிக்கை பற்றியும் ஒழுக்கம், நீதி, நியாயம் இவைகளை பற்றியும் பல வகையான மக்களுடைய போக்கை உணர்ந்து ஆராய்ச்சி செய்து பியூ என்ற ஒரு நிறுவனத்தால் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த PEW என்ற பட்டியலிட்டிருக்கிறார்கள். இது கூகுள் இந்த வார்த்தை போட்டாலே உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, அவர்களுடைய புள்ளி விவரத்தின் படி பல நாடுகளில் உள்ள, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள கடவுள் கோவில் ஆழ்ந்த நம்பிக்கையிலேயே அங்கே இருக்கக்கூடிய சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் இவைகளை பற்றி அவர்கள் கணக்கிட்டு பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றிலையும் கேள்விப்பட்டு நான் சுமார் 10 நாட்களுக்கு முன்னெடுப்பட்டு இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கூகுளில் தேடி எடுத்துக் கொள்ளலாம். இந்த 10 நாடுகளில் மிகவும் ஒரு 10 நாடுகள் வெனிசுலா, இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா, ஈரான், இந்த 5 நாடுகள் மட்டும் கணக்கு. இந்த 5 நாடுகள் எல்லோருமே கிட்டத்தட்ட 80% மக்கள் கடவுள் உள்ளவர்கள். அப்படி இருந்தாலும் இந்த நாடுகளில் எக்கச்சக்கமான நீதி, நியாயம், கொடுமை, கொலை இல்லாமல் உண்டு. சுமார் 45% சராசரியான அளவுக்கு அங்கு குற்றம் அதற்கென்று ஒரு மதிப்பில் போட்டிருக்கிறார்கள். அதனுடைய அளவு என்னவென்றால் வெனிசுலாவுக்கு குற்ற குறியீடு 80%, ஈரானில் 50%, இஸ்ரேலில் 32%, இந்தியாவில் 46%, பாகிஸ்தானில் 46%. இவைகளை கவனித்து பார்த்தால் வெனிசுலா ஒரு ஆழ்ந்த கிறிஸ்துவ நம்பிக்கையுள்ள நாடு. ஈரான் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய நாடு. இஸ்ரேல் யூத மதத்தை நம்பிக்கையுள்ள நாடு. இந்தியா பெரும்பாலும் இந்துக்கள், இந்து மதத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் பெரும்பாலும். பாகிஸ்தான் பெரும்பாலும் இஸ்லாமத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள். அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சராசரி குற்ற குறியீடு சுமார் 50%. அதற்கு நேர்மாறாக ஸ்வீடன், ஐஸ்லாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, ஜப்பான், சீனா நாடுகளில் சுட்டிக்காட்டுகிறது. இங்கே மத நம்பிக்கை ஸ்வீடனில் சுமார் 25% தான், ஐஸ்லாந்திலும் 25 தான், செக்கோஸ்லோவாக்கியிலும் 25 தான்,
ஜப்பானில் 25, சீனாவில் அதை குறைவு சுமார் 17. ஆனால் ஸ்வீடனில் குற்ற குறியீடு 50%, ஐஸ்லாண்டில் 20, செக்கோஸ்லாவிலும் மிக குறைவு 16, ஜப்பானிலும் 16, சீனாவில் 40. இந்த கீழே குறிப்பிட்ட 5 நாளின் சராசரிகளை பார்த்தால் குற்ற குறியீடு 27% தான். அதாவது மத நம்பிக்கை ஆழ்ந்த நாடுகளின் குற்ற குறியீடு 50% தான். இது பாதி அளவுதான் மத நம்பிக்கை உள்ள அடுத்த 5 நாடுகளில் குற்ற குறியீடு பாதிதான் என்று. இது கடவுள் நம்பிக்கை ஆழ்ந்தவர்கள் நிறைந்த நாடுகளில் நீங்கள் குற்றக்குறியீடு மிக குறைவாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கிறது. ஆனால் அப்படி இல்லை. குற்றக்குறியீடு கிரைம் ரேட் வந்து மிக குறைவான நாடுகள் கவனிக்கும் பொழுது இந்த இறை நம்பிக்கை குற்றம் புரிதலுக்கான நம்பிக்கை, குற்றம் புரிவதற்கான விகிதாச்சாரமும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக தெரியும். இப்படி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் பல வகையான மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். பலர் நான் பார்த்த பழகிய மனிதர்கள் பெரும்பாலும் 90%, 95% ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோருமே மிக மிக நல்லவர்கள், கண்ணியமானவர்கள், நியாயத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுபவர்கள். இது உண்மை. அதே போல எனக்கு சிலர்கள் தெரியும், கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் உண்டு. அவர்களும் நாணயமானவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், சமுதாய ஆர்வம் உள்ளவர்கள். இதுவும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு வகையில் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை உள்ளது, ஒரு வகையில் இப்படி ஒரு உண்மையான விவரத்தை சொல்ல முடியும். ஒரு நாட்டின் நியாயம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இது எல்லாத்திற்கும் 50% அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, போலீஸுடைய கட்டுப்பாடு அல்லது கார்ப்பரேஷனுடைய கட்டுப்பாடு இவை பொறுப்பேற்றுக் கொள்கின்றன. இது ஒரு வகை. இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். மத நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கை இல்லாததற்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் எந்த நாடாக இருந்தாலும் கொலை செய்தால், திருட்டுத்தனம் பண்ணினால், கொள்ளையடித்தால் தண்டனை அரசாங்கம் தேடி பிடித்து தண்டனை கொடுக்கும். இது அரசாங்க கட்டுப்பாடு. இதற்கு 50% மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் மிக உண்மை. இது அரசாங்கத்திற்கு சட்ட ஒழுங்குக்கு எதிரான ஒரு செயல். ஆகவே அது கிரைம், குற்றம், அதற்கு தண்டனை கிட்டும். இந்த பயம். இது தவிர இந்தியா போன்ற நாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவன் ஒரு குற்றத்திற்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதாக இருந்தால் அவன் மிக வெட்கப்படுவான். ஏனென்றால் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு திரும்பி வந்து அவன் மனைவியோ, குழந்தைகளையோ, பெற்றோர்களையோ, உற்றார்களையோ சந்திக்க மிக மிக வெட்கப்படுவான். இது சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு என்று சொல்லலாம். இந்த சமுதாய கட்டுப்பாடை ஒரு கிராமப்புறத்தில் மிக நன்றாக கவனிக்கலாம். நான் கிராமப்புறத்தில் வாழ்ந்தவன், ஆகவே எனக்கு தெரியும். குற்றத்திற்காக ஒருவன் கைது செய்யப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தால் அவன் வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணவில் தலை குனிந்தே நடப்பான். இது உண்மை. ஆகவே அவர்கள் இதற்காக பயந்து குற்றம் தவிர்க்கப்படும். இது பெயர் சமுதாய கட்டுப்பாடு, அரசாங்க கட்டுப்பாடு அல்ல, சமுதாய கட்டுப்பாடு. இதற்கு 25% வெயிட்டேஜ் கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கலாம். இது தவிர ஒரு 25% உண்மையாக இறை உணர்வுக்கு கொடுக்கலாம். இந்த பிறவியில் நான் தப்பு தவறு செய்தால் எனக்கு தண்டனை கிடைக்கும், அரசன் அண்டுகொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பயம் உண்டு.
எனக்கு கிடைக்காவிட்டாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிட்டும் என்ற பயம் உண்டு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இல்லாவிட்டாலும் அடுத்த பிறவியில் எனக்கு தண்டனை கிடைக்கும், அடுத்த பிறவியில் என்னுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயம் உண்டு. இதற்கு தகுதியான ஒரு அச்சமும் உண்டு. இதை பல இடங்களில் நன்றாக கவனிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மனமாற வாழ்த்துவார்கள். என்ன வாழ்த்துவார்கள் தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், 7 தலைமுறைக்கு உன்னுடைய மனைவி மக்கள்கள் எல்லோரும் செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள், மனதார வாழ்த்துவார்கள். அதே போல அவர்களுக்கு நாம் அநியாயமாக கொடுமை செய்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நீ உருப்பட மாட்டாய் என்பதை விடலை, உன் பிள்ளைகளும் உருப்படாது, உன்னுடைய குடும்பமே நாசமாக போய்விடும் என்றும் சபிப்பார்கள். இந்த வயிற்றெரிச்சல் காரணம் என்னவென்றால், இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம், நாம் இந்த பிறவியில் இந்த சமுதாயத்தில் தவறு செய்யும்போது மற்றவர்களுடைய சாபத்திற்கும் மற்றவர்களுடைய வாழ்த்துக்கும் நாம் நிறைய மரியாதை கொடுக்கின்றோம் என்பது உண்மை. அங்கேயும் இறையச்சம் தெரிந்தோ தெரியாமலோ வெளிப்படையாகவோ மறைவாகவோ வந்துவிடுகின்றது. இதுவும் உண்மை. அப்படி இருக்கையில் இப்பொழுது இந்த அறிவார்ந்த மதத்தில் இந்த இறையச்சம் பற்றி நாம் அடுத்த பிறவி, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், சொர்க்கம், நரகம், கர்மா போன்ற அத்தனையும் ஒதுக்கி விட்ட பிறகு எவ்வாறு நீதியை, நியாயத்தை, ஒழுங்கை, கட்டுப்பாடை சமுதாயத்தில் உருவாக்குவது என்ற கேள்வி வரும். அதற்கு நான் பதில் சொல்கின்றேன். இந்த அறிவார்ந்த மதத்தின் கொள்கையின்படி, அறக்கொள்கையின்படி, மாரல் டைமென்ஷன் பற்றியும் 50% அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுக்கு ஒத்துவந்தே ஆக வேண்டும், மாற்றம் இல்லை. அடுத்தாற்போல் 25% சமுதாய கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடுக்கு இணங்கி வந்தாக வேண்டும். அடுத்து எஞ்சியுள்ள 25% இறை அச்சத்தின் காரணமாக வர வேண்டிய அவசியமில்லை. சொர்க்கம், நரகம், கர்மா பற்றிய அச்சத்தின் காரணமாக வர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் அறிவார்ந்த மதத்தில் இல்லை. ஆனால் அங்கே மாரல் கன்விக்ஷன் அல்லது அற நம்பிக்கை அடிப்படையாகவும், இது தவிர சான்றாண்மை என்பதன் அடிப்படையாகவும் அந்த 25% கட்டுப்பாடை அறிவார்ந்த மதம் வலியுறுத்துகின்றது. இந்த 25% அறநம்பிக்கை பிளஸ் சான்றாண்மை கொள்கை என்னவென்று விளக்குதல் வேண்டும்.